எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சண்முகப்பிரியா. ஆம், செய்தி மலர் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் எடுக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா சித்தர்கள் பற்றி. சித்தர்கள் அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்குமே அவங்க வந்து அஷ்டமா சித்திகளை பெற்றவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அஷ்டமா சித்திகள் அப்படின்னா அது வந்து அவ்வளோ லேசாக கிடைக்கக்கூடிய விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதுக்காக அவங்கள வந்து தன்னை ரொம்ப 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 அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு தன்னை வருத்தி அந்த சித்திகளை அவங்க பெற்றிருக்கிறாங்க. அதாவது காயக்கல்பம் அப்படின்னு சொன்னால், காயக்கல்பம்னா அந்த உடம்ப வந்து கல்பதேகமாக மாற்றுறது. அதாவது இயற்கை சார்ந்த எந்த விஷயமும் அந்த உடம்ப வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அந்த உடம்ப வந்து வஜ்ரமாக மாற்றக்கூடியவங்க அவங்க. அப்போது அதை செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு அவங்கள எவ்வளோ தன்னை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். சித்தர்கள்லே 18 சித்தர்கள் வந்து மெயினாக சொல்லப்படுறாங்க. அதாவது எத்தனையோ கோடி கோடி சித்தர்கள்லாம் வந்து இருக்காங்க, சரிங்களா? அந்த சித்தர்களுடைய குருமார்களுடைய வழிபாடை நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ஆன்மீகமும் சார்ந்த முக்தி சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க நமக்கு வந்து சொல்லி தருவாங்க. நீங்கள் வந்து அவங்கள மானசீகமாக உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள சித்தரை வந்து நீங்கள் வந்து உபாசனை பண்ணும்போது அவங்க வந்து அதாவது சூட்சமமாக வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்வாங்க. அதை வந்து நம்ம வந்து உணரணும். அந்த உணரும்போது தான் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் ஏதோ தெய்வம் பண்ணிச்சு, நம்ம வந்து ப்ரேயர் பண்ணோம், அதனால நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இறைவனும் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி குருமார்கள், சித்தர்கள்லாம் வந்து நம்மளுடைய வெல்விஷிங்காக அவங்க நிறைய பண்ணுறாங்க. ஸோ நம்ம அவங்கள போய் தேடி போகிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அவங்கக்கிட்ட உண்மையாகவும் அதாவது எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு பக்தியோடையும் அவங்கக்கிட்ட நம்ம போகும்போது தான் அவங்க நம்மக்கிட்ட நெருங்கி வருவாங்க. இப்போ இவர் சொல்கிறாங்க, நம்ம ராஜராஜ சோழனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ராஜராஜ சோழனுக்கு வந்து கரூர் சித்தர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த கோவில் கட்டுறதுக்கு. எல்லாரும் வந்து கடைசியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து கோபுரத்துலேருந்து விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு. கங்கை முதல் கடாரம் வரை அப்புறம் வந்து இவ்வளோ நாடுகளை வந்து வெற்றி கொண்டவர் வந்து ஒரு கோழையாக வந்து கோபுரத்துலேருந்து கண்டிப்பாக அவர் விழுந்து இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஒரு தைரியமான ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கோழையான முடிவுகளை எடுக்கிறதும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி வந்து சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா, சம் ஜி நினைவிடங்கள் வைக்கும்போது இவர் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இன்னும் வேறு வேறு நாட்டில் கம்போடியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சிவன் கோவில்களை ஏகப்பட்ட கோவில்களை உருவாக்கியிருக்காரு அவர். அப்படி இருக்கிறவருக்கு அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு நினைவிடம் கூடவா நமக்கு இருக்காது? அப்போ இங்கே தான் நம்ம யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அவர் வந்து கரூர் சித்தரோட மிகவும் நெருங்கிய நண்பர்னு கூட சொல்லலாம், ஒரு நெருக்கமானவரும் கூட சொல்லலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து இவரை வந்து சும்மா அப்படியே விட்டுருந்துருக்க மாட்டார் இல்லையா? ஆஸ்ட்ரோ பாடியாக இந்த உலகத்தை விட்டு அவங்க போயிருக்கலாம். ஏன்னா கரூர் சித்தருக்கு வந்து அஷ்டமா சித்திகள் தெரியும் போது இவர் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணி அவர் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. இங்கே நம்ம இது பண்ணணும். அதை பார்த்திங்கன்னா அப்புறம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இடைக்காடர், அவர் என்னென்னா நவகிரகங்களையே வந்து தன்னுடைய கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிட்டவர் தான் வந்து இடைக்காடர். இப்படி ஒவ்வொரு போகர்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகன் சிலையை செஞ்சது அவர் செஞ்சது 3 சிலைகள்னு சொல்கிறாங்க. பட் 2 தான் இப்போதைக்கு இருக்குது. அவர் நவபாஷணம் மட்டும் இல்லை, தசபாஷண சிலைகளையும் அவர் செஞ்சுருக்கிறாரு. அதற்கான இடம் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் கன்னிவாடி அப்படிங்கிற இடத்துலலாம் கூட அவர் அந்த அது முருகனை செஞ்சதுக்கான இடங்கள்லாம் அங்கே இருக்குது, இன்னமும் இருக்குது. அங்கே போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இப்படி சித்தர்கள் வந்து சூட்சமமாக நமக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து எல்லாமே பரிபாஷையில் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க, டைரெக்டாகவே எதுவும் சொல்லலை. நீங்கள் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகக்கூடிய ஒரு பாட்டு என்னென்னா, இந்த ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் கழிந்து அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சிவவாக்கிய சித்தர் வந்து டைரெக்டாகவே சொல்லியிருப்பார். அது வந்து அந்த கான்செப்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக புரியும். ஸோ சித்தர்கள் வந்து நம்மளுடைய முழுமையான வெல்விஷர்ஸ் அவங்க.
அவங்கள வந்து நம்ம வந்து சரணடைஞ்சோம் அப்படின்னா, அவங்க இந்த உலகத்திலேருந்து நம்மளுக்கு பிறவாத வரத்த எப்படி பெறுறது அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு கத்துக் குடுப்பாங்க. எங்க வந்து ஜீவசமாதிகள், சித்தர்கள் இருக்காங்களோ, அந்த இடம் வந்து அந்த கோவில் வந்து மிக பிரசித்தி பெற்ற கோவிலா இருக்கும். ஸோ அங்க போயி அந்த இடத்துல அவங்கள வந்து 1 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணும்போது, அவங்க நம்மளோட லிங்க் ஆகறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நெறைய கிடைக்கும். ஸோ சித்தர்கள் மார்க்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு முக்திக்கான வழிக்கான மார்க்கம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதே மாதிரி சித்தர்கள பத்தி நெறைய விஷயங்கள அடுத்தடுத்த வர காணொளியில உங்களுக்கு நான் சொல்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சண்முகப்பிரியா. நன்றி, வணக்கம்.